இவ்ளோ டேஸ்டா உங்களால எப்படிமா இதெல்லாம் பண்ண முடியுது? எல்லா தடவையும் நீங்க செய்யற ஸ்வீட்ல அதே டேஸ்ட் எப்படிமா இருக்கு? எல்லாமே எப்படி அளவாவே இருக்கு? எப்படிமா நீங்க இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கீங்க? நான் எந்த அளவும் அளந்து போடல. எப்பவுமே ஒரு அம்மா எந்த அம்மாவா இருந்தாலும் சரி, பசங்களுக்குன்னு ஏதாவது செய்யும் போது அதுல பொருளோட சேர்த்து பாசத்தையும் சேர்த்து தான் போடுவா. அந்த பாசம் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ருசியா தான் தெரியும். அம்மா அக்கா வரங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் இப்படி பண்ணீங்க. எனக்கு ரசகுல்லா பிடிக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தானே நான் உனக்கு அதை பண்ணி கொடுத்தேன். ஆனா அப்பாவை இதை சாப்பிடல. இவ வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவளுக்காக தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணேன். என்னவோ தெரியல, இதோட வாசனை அங்க போயிருக்கு. அதனாலதான் இவ இங்க வந்துட்டா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். நீங்க 2 பேரும் என் பக்கத்துல இருக்கீங்க போது எனக்கு நிம்மதியா இருக்குமா. என் சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. இன்னைக்கு நான் என் பொண்ணுங்களோட ஒன்னா இருக்கிற சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன வேணும்? ஒருவேளை நாளைக்கு மறுபடியும் போலீஸ் வந்து அந்த குழந்தைய கொலை பண்ண பார்த்தானே என்னை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் என் மேல வீணா பழிய போட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஜெயில இருந்து எப்படி வெளியில வர முடியும்? எல்லாமே எனக்கு எதிராக தானே இருக்கு. இன்னைக்கு இவங்க 2 பேரும் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கடவுளே, ஏன் இப்படி நல்லவங்களுக்கே கஷ்டத்தை அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எதனால என் குடும்பத்தை இப்படி வேதனைப்படுத்துறீங்க? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு இப்ப இருக்கிற ஒரே பயம், என் குழந்தைங்கள நான் சின்ன வயசுல பார்க்கவே இல்லை. அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்தாங்க. இவங்களோட என்கிட்ட நெருக்கமா இருக்க முடியல. என்னாலையும் இவங்க கூட நெருக்கமா இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒருவேளை என் மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா மறுபடியும் இவங்களோட நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. ஒண்ணு இல்ல, ஒருவேளை நான் மறுபடியும் நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா இந்த பொண்ணை யாரு பாத்துக்குவாங்க? அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தப்பு நடக்காது. உங்க மகதான் உங்க கூட இருக்கால, உங்களுக்கு எதுவுமே தப்பா நடக்க விட மாட்டா. என்னோட அம்மாவை யாராலையும் தொட முடியாது. நீங்க எங்கேயுமே போகாதீங்கம்மா. பிரீதா, நீதான் இவளை பாத்துக்கணுமா? இந்த பொண்ணை விட்டுடாத. அந்த மாதிரி எதுவும் ஆகாது. நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. எங்க பக்கத்திலே இருப்பீங்க. ஸ்ருதி கூடயும் ஏன் கூடயும் இருங்க. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, துரும்பில் வட்டம் நீயே, வானம் நீயே, ஓடும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே. எதை பிழிந்து உன்னை நான் எடுத்தேன், நான் தான் நீ. பிரீதா, கரண், கரண் எழுந்திரிப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங் மாம். ஆமா கரண், பிரீதா எங்க? எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கீழே வந்துருவாளே. ஆனா இன்னைக்கு நான் பாக்கலையே. அப்புறம் பிரீதா எங்கேயும் இல்ல. அவ எங்க போயிட்டா? மாம், நானும் பார்க்குறேன், இப்போல்லாம் உங்களுக்கு என் மேலே பாசமே இருக்கிறது இல்லை. என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை.
வந்ததும் மருமகளை பத்தி கேக்குறீங்க, மகனை பத்தி கேட்க மாட்டீங்களா என்ன? நீ சேட்டத்தனம் பண்ணாம இருக்கவே மாட்டல்ல. எனக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் நீ இந்த மாதிரி பேசாம இருக்கவே மாட்ட. சரி, உன்கிட்டயே கொஞ்ச நேரம் நான் பேசுறேன். So my dear famous cricketer, என் செல்ல பையன் கரண், இப்ப நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? உங்க பையனானா ரொம்ப நல்லா தான் இருக்கேன். நீங்க பிரீத்தாவை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, ஆக்சுவலா பிரீத்தா அவளோட அம்மாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா மாம். ஷி வாஸ் சேட். சர்லாண்டி இப்போ பிரச்சனையில் இருக்காங்கல்ல, அதனால பிரீத்தாவை நீ அம்மா கூட இருன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசினாங்கன்னா பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன். கரண், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவாப்பா? பிரீத்தா ஒரு நல்ல மருமக, ஒரு நல்ல மனைவி மட்டும் இல்லாம நல்ல மகளாவும் இருக்கா. ஒரே நேரத்துல எப்படி எல்லா உறவுகளையும் ஹேண்டில் பண்ணுன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு கடமையையும் பொறுப்பையும் அவ ரொம்ப நல்லா காப்பாத்துறா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம எல்லாருமே பிரீத்தாவை ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மாம், நீங்க எப்பவுமே அவளை தப்பா நினைக்கல. ஆரம்பத்துல இருந்தே அவள் நல்லவன் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் யூ ஆர் மை மாம். என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியும். நீங்க அவளை தப்பா நினைச்சதே கிடையாது. சரி, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கா மாம்? அஃப்கோர்ஸ் உனக்கு கிடைக்கும்பா. நான் உடனே ரெடி பண்றேன். நீ ரெஃப்ரெஷ் ஆகி வந்துரு. இல்ல ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆக முடியாது. எனக்கு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வேணும். நோ, உனக்கு இங்க பெட்ல பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காது. முதல்ல ஷவர், அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட். ஆர் யூ சீரியஸ்? வெரி சீரியஸ். மாம், இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கடவுளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். பிரீத்தாக்கும் கரணுக்கும் நடுவுல எந்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுது. இவங்களுக்குள்ள ஒரு புது உறவு ஆரம்பமாகுது. கடவுளே ரொம்ப நன்றி. என்னோட குழந்தைங்கள நீங்க தான் சந்தோஷமா வச்சுக்கணும். இவங்க எப்பவும் ஒன்னா இருக்கணும். இதோ என்னோட டீ தயாராயிடுச்சு. இப்ப நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டீ குடிக்கலாம். நான் இப்ப இவங்கள போய் கூப்பிடுறேன். என்னது இது? ஸ்ருதி, பிரீதா, என்னமா பண்றீங்க? பிரீதா, ஸ்ருதி எங்க போனாங்க? 2 பேரும் ரூம்ல இல்லையே. அட, கதவும் மூடி இருக்கு. எங்க போனாங்க? அக்காக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஜானகி, எதுக்கு இப்படி காலையில அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு ஜானகி ஆண்டி? எதுக்கு அழறீங்க? போலீஸ் வந்திருக்கா என்ன? போலீஸ் வந்திருக்கா? அந்த போலீஸ் வரட்டும். அவங்க எப்படி அம்மா கூட்டிட்டு போவாங்கன்னு நானும் பாக்குறேன். அவங்க கையை நான் உடைச்சிடுறேனுங்க. அம்மா, ஒண்ணு பண்ணலாமா? நம்ம இங்க இருந்து ஓடிடலாமா? ஸ்ருதி, இல்லம்மா, போலீஸ் எல்லாம் வரல. அப்படின்னா ஏன் அழறீங்க? அது உங்களுக்குள்ள இருக்க பாசத்தை பார்த்ததும் எனக்கு அழுகையா வந்துருச்சு. நீங்க 2 பேரும் தூங்குனத பார்த்ததும் ஏதோ சின்ன வயசுல 2 குழந்தைங்க அவங்க அம்மா மடியில படுத்து தூங்குன மாதிரி இருந்துச்சு. அம்மாவுக்கு உங்களை விட விருப்பம் இல்ல, உங்களுக்கு இவங்களை விட்டு போக விருப்பம் இல்ல. ஆனா சில ராட்சசங்களுக்கு சிரிச்சுக்கிட்டு வாழ்ற குடும்பங்கள்னாலே பிடிக்கிறது இல்ல. அதனாலதான் நல்லவங்களை அழ வைக்க புது புது பிளான உருவாக்குறாங்க. அந்த லட்டுவால தானே எல்லாம் நடந்துச்சு. சரி, நான் இனி அந்த லட்டை விட மாட்டேன். ஏற்கனவே நான் அதை தூக்கி போடணும்னு நினைச்சேன். எப்படி அந்த விஷயத்தை மறந்தனே தெரியல. அந்த லட்டுல விஷம் இருக்குல்ல. சரி, இன்னைக்கு அந்த லட்டுவை ஜானகி சாப்பிட போறா. சரி, பார்க்கலாம் எப்படி என் உயிர் போகுதுன்னு பார்க்கலாம். ஜானகி, வேண்டாம். என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வாங்க, சரி, வாங்க போய் பார்க்கலாம். அடடா, ஜானகி ஆண்டி, காலங்கத்தால ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பண்ணாதீங்க. இது கொஞ்சம் கொடுங்க, கொடுங்கன்றல, கொடுங்க. ஸ்ருதி, என்ன ஸ்ருதி? ஸ்ருதி அதை குடுன்னு சொல்றல. ஸ்ருதி, அதை குடு. நான் சாப்பிட மாட்டேன். நான் இதை தூக்கி கொண்டு போய் குப்பையில போட்டுடுறேன். குடுமா. ஒருவேளை நான் பண்ண லட்டுல போட்ட பொருள்ல எக்ஸ்பயர் ஆனது இருந்திருக்கலாம் இல்லையா? அதனால கூட விஷமா இருந்திருக்கலாம். இங்க பாருமா, உனக்கே தெரியும்ல, நான் உன்னோட அம்மாவை அக்கான்னு கூப்பிடுவேன். ஆனா சும்மா கூப்பிடுறது இல்ல. அவங்க எனக்கு வீடு கொடுத்தாங்க.
அது மட்டும் இல்லாம பாசம் மரியாதைன்னு எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல உங்க 2 பேர் மாதிரி அழகான பொண்ணுங்களையும் கொடுத்திருக்காங்க. ஆனா மறுபடியும் அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? என்னால இருக்க முடியாது. அவங்க இல்லாம இந்த வீட்ல என்னால வாழவே முடியாது. நிம்மதி எனக்குள்ள கொஞ்சம் கூட இருக்காது. இந்த வீடு வீடாவே இருக்காது. ஆமா ஸ்ருதி, இங்க பாரு, எனக்கு ரொம்ப பலகீனமான மனசு. உங்க அம்மா மட்டும் இல்லனா என் இதய துடிப்பே நின்னு போயிடுமா? நான் வாழ மாட்டேன். உங்க அம்மா இல்லனா நான் செத்து போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நானே என் உயிரை விட்டுறலாம். கொடுங்க ஜானகி ஆண்டி. ஜானகி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அக்கா, நான் ஒண்ணும் வளரலக்கா. இங்க பாருங்க, நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். அது வந்து என்ன நிரூபிக்க போறீங்க ஜானகி ஆண்டி? இந்த லட்டுல விஷமே கிடையாது. இதுல மஹேராவும் ஷர்லினும் அப்புறமா தான் விஷத்தை கலந்தாங்க. அவங்களே கிட்ட சொன்னாங்க இந்த லட்டு நல்லா இருக்கு, அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க சாப்பிடாதீங்க. இததான் நிரூபிக்க நினைக்கிறேன். அக்காவோட லட்டுல கண்டிப்பா விஷம் இருக்காது. அதுதான் காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த லட்டு நல்லாவே இருந்தா கூட ஷர்லின் உண்மையிலேயே அந்த லட்டு சாப்பிட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லாம போனது நிஜம் தானே? சோ நம்ம எடுத்துட்டு போன லட்டுல விஷம் இல்லங்கறத எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? இல்ல அந்த விஷத்தை மஹேராவும் ஷர்லினும் தான் கலந்தாங்கன்றத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? ஏன்னா அந்த விஷயத்துக்குலாம் நம்ம கிட்ட ஆதாரமே இல்ல. சோ நீங்க இந்த லட்டு சாப்பிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது கொடுங்க. இதுதான் நான் நிரூபிக்க நினைக்கிறேன். இங்க பாரு, விடு. இந்த லட்ல விஷமே இல்ல. எதுக்காக நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க? கொடுங்க ஜானகி ஆண்டி. முதல்ல விடு. உனக்கு அடிபட்டுரும். நான் சொல்றத கேளு. விடு ஆண்டி. விடு ஸ்ருதி. மன்னிச்சிடுங்கக்கா, லட்டு விழுந்துடுச்சு. நான் எடுத்துடுறேன்க்கா. நான் இதோ க்ளீன் பண்ணிடுறேன். ஜானகி, உனக்கு மூளை தான் குழம்பி போயிருக்கு. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பிரீதா இப்ப என்ன சொன்னா? நான் செஞ்ச லட்டுல விஷம் இருக்காதுன்னு சொன்னானா இல்லையா? ஷெர்லினு மஹிராவும் தான் அதுல விஷத்தை கலந்திருப்பாங்க. உனக்கு சொன்னா புரியாதா? அக்கா, செஞ்ச லட்ட மறுபடியும் செய்ய முடியாது. அப்புறம் எப்படி அந்த ராட்சசிங்க நீங்க செஞ்ச லட்ட உடைச்சு அதுக்குள்ள விஷத்தை வச்சிருப்பாங்க? எப்படி மறுபடியும் அதை ரெடி பண்ணாங்க? இது அந்த லட்டுவே இல்லையே. நான் சாப்பிட்டது இது கிடையாது. அப்படின்னா என் அம்மா செஞ்ச லட்ட என்கிட்ட கொடுக்கவே இல்லையா? அக்கா, உங்க கையில அமிர்தம் இருக்கு. அப்படி எப்படிக்கா அந்த லட்ல மட்டும் விஷம் வந்துச்சு? எப்படி வாய்ப்பு இருக்கு? ஐயோ, எனக்கு மூளையே குழம்பிடும் போல இருக்கு. அம்மா, எனக்கு வர கோபத்துக்கு அந்த ஷர்லினுக்கும் மஹிராக்கும் நிஜமாவே ஏதாவது லட்டு கொடுத்து கொலை பண்ணிடும் போல இருக்கு. எல்லாரும் நிறுத்துங்க. நான் விரதத்துக்காக சாப்பிட்ட லட்டு இது கிடையாது. ஆமாமா, இது அந்த லட்டு இல்ல. இத நான் சாப்பிடவே இல்ல. அம்மா விரதத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட லட்டுல கொஞ்சம் கூட ட்ரை ஃப்ரூட்ஸே கிடையாது. ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமா போட்டு நான் லட்டு பண்ணிருக்கேங்கிற விஷயத்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா ட்ரை ஃப்ரூட்ஸே இல்லையேன்னு நான் யோசிச்சேன். அப்படின்னா எனக்கு கொடுத்த லட்டு என்னோட அம்மா செஞ்ச லட்டுவே கிடையாது. வேற ஏதோ ஒரு லட்டு கொடுத்திருக்காங்க. அம்மா செஞ்ச லட்டுவை நீங்க சாப்பிடலன்னா வேற எந்த லட்டு நீங்க சாப்பிட்டீங்க? இது மூனா செஞ்சது. அந்த லட்டை அவதான் எடுத்துட்டு வந்தா. அப்படின்னா விரதத்துக்கு முன்னாடி அந்த மஹிரா அம்மா கொண்டு வந்த லட்டு ஜார்ல தன்னோட அம்மா எடுத்துட்டு வந்த லட்டுவை போட்டிருக்கா. அப்படின்னா லட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. வேணும்னே இந்த லட்டை மாத்திருக்காங்க. பிரீதா, நீ தானே சொன்ன ஷர்லினும் மஹிராவும் அவங்களே தானா வந்து உங்க அம்மாவோட லட்ல விஷத்தை கலந்தாங்க அப்படின்னு? ஆமா, ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்பவே வில்லத்தனமானவங்க. அவங்க தெரிஞ்சே இந்த கதையை சொன்னாதான் நான் அப்புறம் இத பத்தி நான் யோசிக்க மாட்டேன்னு நினைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் என்கொயரி பண்ண மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன்னு நினைச்சிருக்காங்க. அதான் அம்மாவோட லட்டுல விஷத்தை கலந்துதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மாவோட லட்டுல நிஜமாவே விஷம் இல்லங்கறத நான் ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அத ப்ரூவ் பண்றது ரொம்பவே கஷ்டமாச்சு. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அந்த மூனா இருக்காங்க இல்லையா, அவங்க லட்டு செஞ்சிருக்காங்க. அதுலதான் விஷத்தை கலந்திருக்காங்க. அவங்க மஹிராவுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருக்காங்க. பிரீதாவோட பேரை கெடுக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. பிரீதாவை அனுப்பிட்டு மஹிராவுக்கும் கரணுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஒரு தாய் மகளுக்கு இப்படிதான் செய்வாங்களா? தேவையில்லாம என் மேல பழிய போட்டுட்டாங்க. பிரீதா மேலயும் பழிய போடுறாங்க. இது உதவி இல்லமா, பிரச்சனை. நமக்கு பிரச்சனை வரணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. ஆனா ஷர்லின் என் மேல பழிய போட்டுட்டா இல்ல. நான் தான் தேவையில்லாம விஷத்தை கலந்ததாவோ அவ குழந்தைய அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணதாவோ சொல்லிட்டா இல்ல. என் மேல பழி போட்டுட்டா. எனக்கு இது ஒண்ணுமே புரியல. அந்த லட்ட ஷர்லின் கூட சாப்பிட்டால. அவ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா, அதுவும் உங்களையும் அம்மாவையும் அக்காவையும் கஷ்டப்படுத்த. ஆனா எப்ப லட்டு சாப்பிட்டா? டாக்டர் ஆல்ரெடி அந்த வீட்டுல இருக்கும்போது எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது. அவதான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சே. அதான் டாக்டர் அங்க இருக்கும்போதே அவ லட்டுவை சாப்பிட்டிருக்கா. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆச்சுனா கூட அவளுக்கு உடனடியா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக அவளுக்கு ஏதோ ஆக கூடாதுன்னு நினைச்சிருக்கா.
அப்போதான் அம்மா மேல அவ இவ்ளோ பெரிய பழிய போடும்போது மத்தவங்க எல்லாம் ஏத்துப்பாங்கன்னு அவளுக்கு தெரியும். இதான் அவளோட பிளான். ஓ, இவ்ளோ பெரிய பிளான் போட்டிருக்கா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒருவேளை ஜானகி ஆண்டி கையில இருந்த லட்டு கீழே விழலன்னா நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரிஞ்சிருக்காது இல்லையா? உண்மையை சொல்லணும்னா நான் பண்ண லட்டை பத்தி பிரீதா யோசிக்காம இருந்தது மட்டும்தான். நான் அதுல நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருப்பேன்னு அவகிட்ட சொல்லாம விட்டுட்டேன் இல்லையா? அதனாலதான் இந்த உண்மை யாருக்குமே தெரியாம போயிடுச்சு இல்லையா? இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நான் செஞ்ச லட்டுல நிச்சயமா விஷம் இல்ல, அதை வேற யாரோ தான் செஞ்சிருக்காங்க. நீங்க தானமா சொல்லுவீங்க என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தானே. இன்னைக்கும் இப்படி எல்லாம் நடந்துச்சுல, அப்போ அது நல்லதுக்கு தான். லட்டு விநாயகர் அப்பாவோட பிரசாதம் தானே. இதுக்கப்புறம் கடவுளே நமக்கு வழிகாட்டி நம்மள கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக அவர் முயற்சி பண்றாருன்னு எனக்கு தெரிய வருதுமா. அவர் நமக்கு இப்படி ஒரு வழி காட்டியிருக்காருன்னா அவரே நமக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க 2 பேரும் அந்த லட்டுவை மாத்தினதுக்கான ஆதாரத்தையும் கொண்டு வந்துருவாரு. மஹிராவோட அம்மா கொண்டு வந்த லட்டுல விஷம் கலந்துருக்கு. சோ அந்த லட்டு எங்க போயிருக்கும்? கண்டிப்பா அது அந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கும். அவதான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா. வெளியே நிச்சயமா வச்சிருக்க மாட்டா. தன்னோட ரூம்ல தன்னோட அலமாரியில சேஃபாவ வச்சிருப்பா. நான் ஒண்ணு பண்றேன். நான் அந்த வீட்டுக்கு போய் அந்த லட்டுவா அவளோட ரூமுக்குள்ள நான் தேடி பாக்குறேன். ஐம் ஷூர் கண்டிப்பா அங்க இருந்து ஏதாவது ஒரு லட்டுவாவது நமக்கு கிடைக்கும். அதனால நிறையவே நிரூபிக்க முடியும். அந்த லட்டு என் கைக்கு கிடைச்சதும் ஸ்ருதி நான் உன்னை கூப்பிடுவேன். அப்போ நீ வந்துடு. அதுக்கப்புறம் நான் சொல்றத நம்ம செய்யலாம். ஏன்னா போலீஸ் அம்மாவை அரெஸ்ட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி ஷர்லின் மஹிராவோட உண்மை வெளியே வந்தாகணும். மக்கள் கொண்டாடும் நாளில் இங்கே தானாய் வந்தாய மோஷிகா. சாகமேளம் வாசிக்க கேட்டு ஆடுகிறோம் பாறையா. வீதியோரம் கோயில் கொண்டாய் ஏழை மக்கள் தோழல். ஒற்றையாளாய் ஆற்றின் போரும் மௌனம் கொண்ட பாலன் நீ. என்ன சத்தம் இது? யாராவது இருக்கீங்களா? வெளியே யார் இருக்குது? ஷர்லின், நீயா இருக்க? ஆமா. ஓ, ஓகே ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute, நான் வந்துடுறேன். இந்த ரூம்ல அந்த லட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இது அந்த பாக்ஸ் தானே? அப்படின்னா எனக்கு சாப்பிடுறதுக்கு இந்த லட்டுவை தான் கொடுத்துருக்கா. அம்மா கொண்டு வந்த லட்டுவை கொடுக்கல. எல்லாம் நிறைஞ்சிருச்சே. ஷர்லின், ஷர்லின், ஒரு டவல் எடுத்துட்டு வரியா? இது கீழே விழுந்து ஈரமாயிடுச்சு. நீ என் அம்மாவோட முகத்துல கரிய பூசணும்னு நினைச்சல,
இப்ப நான் உன்னோட முகத்துல கரிய பூசுறேன்டி. நான் இப்படி பண்றதுனால அம்மா மேல போடப்பட்டிருக்க பழி பொய்ன்னு நிரூபிக்காது. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு தேவையான விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.